எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. இன்றைக்கி டெய்லி தமிழ் ஃப்ரீ டெஸ்ட்டில் டெஸ்ட் நம்பர் 7 பார்க்குறோம். ஓகேங்களா? 12th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 2. நண்பர்களே, 12th தமிழில் இயல் 8லேருந்து பேக்கில் வந்துக்கிட்டே இருக்கும். நாளையோட 12th தமிழ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னால் டெஸ்ட்லாம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐயப்ப மாதவன் இயற்றிய கவிதை குறும்படம் டேஷ். அவர் இயற்றிய கவிதை குறும்படம் என்ன? நீர்வெளியா, இன்றா, நான் என்பது வேறொருவனா, மலைக்கு பிறகும் மலையா? செகண்ட் கொஸ்டின், ஒரு பொறுத்துக. ஆர்கழி, புதுப்பெயல், கவுள், புலம்பு, கன்னம், தனிமை, புதுமலை, வெள்ளம். ஓகேவா? இந்த இயல் ரொம்ப ஈஸி தான்ப்பா, ஈஸியாக படிச்சிடலாம் 12th தமிழ் இயல் 2. ரைட். அடுத்து தேர்ட் ஒன், தமிழில் திணை பாகுபாடு டேஷ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது. சொற்குறிப்பு, தொடர்குறிப்பு, பொருட்குறிப்பு, எழுத்துக்குறிப்பு. கிபி 1805 முதல் 1861 வரை ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்புகளை முதலில் தமிழில் மொழிபெயர்த்து டேஷ் என்ற நூலாக வெளியிட்டார் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னு எழுதுங்க. பெண்மதி மாலையா, சித்தாந்த வேதமா, சித்தாந்த சங்கிரகமா, சித்தாந்த சமத்துவமா? ஓகே, ஃபைன். நெடுநல்வாடை டேஷ் அடிகளை கொண்டது. நெடுநல்வாடை டேஷ் அடிகளை கொண்டது. எத்தனை அடிகளை கொண்டது? ஓகேவாப்பா? ஓகே. 6th கொஸ்டின், ஒரு நிமிஷம். வளையி என்பதன் இலக்கண குறிப்பு என்னங்க? வளையி என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அலப்படை, செய்யுளிசை அலப்படை, உயிரிழப்படை, இன்னிசை அலப்படை. கூதிர் பருவம் என்பது டேஷ். ஐப்பசி புரட்டாசியா, ஐப்பசி கார்த்திகையா, ஐப்பசி பங்குனியா, ஐப்பசி மார்கழியா? ஓகேங்களா? ரைட். நீயே புருஷமேரு என்ற பாடலை இயற்றி மாயூரம் வேதநாயகம் பிள்ளையை பெருமைப்படுத்தியவர் யார்? வ.உ.சி. சுப்பிரமணிய பாரதியார், சோமசுந்தர பாரதியார், கோபாலகிருஷ்ண பாரதியார். ஓகே ஓகே. கொஸ்டின் நம்பர் 9, 10 பாட்டு ஆராய்ச்சி, கருப்பு மலர்கள், வானம் வசப்படும், சுகுண சுந்தரி. இங்கிட்டு பிரபஞ்சன், மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, மா ராசமாணிக்கம், காமராஜன். நான் பொறுத்துங்க. அடுத்த லாஸ்ட் கொஸ்டின், உத்தம சோழன் 12 ஆண்டுகளாக நடத்தி வரும் இதழ் பேர் என்ன? மனித தீவுகள், முதல்கல், தொலைதூர வெளிச்சம், கிழக்கு வாசல், உதயம். ஓகேப்பா, ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஐயப்ப மாதவன் இயற்றிய கவிதை குறும்படம் இன்று. மீதி எல்லாருமே அவர் இயற்றின கவிதை தான். இது மட்டும்தான் கவிதை ஷார்ட் ஃபிலிம். ஓகேவா? ரைட். ஆர்கழி அப்படின்னு என்னங்க? வெள்ளம். புதுப்பெயல், புதுமலை, கவுள், கன்னம், புலம்பு, தனிமை. 4, 3, 1, 2. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். செகண்ட் கொஸ்டினுக்கு சி இஸ் த ஆன்சர். 4, 3, 1, 2. தேர்ட் கொஸ்டின், தமிழில் திணை பாகுபாடு டேஷ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது. பொருள் குறிப்பு. பொருள் குறிப்பு. 4th கொஸ்டின், அந்த நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்த்து வேதநாயகம் பிள்ளை என்ன நூலாக வெளியிட்டிருப்பார்னா ஆப்ஷன் சி சித்தாந்த சங்கிரகம். சித்தாந்த சங்கிரகம். நெடுநல்வாடை எத்தனை அடிகளை கொண்டது? ஆப்ஷன் சி 188. வளையி என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அலப்படை. சொல்லிசை அலப்படை. கூதிர் பருவம் எனப்படுவது ஐப்பசி கார்த்திகை. ஐப்பசி கார்த்திகை. நீயே புருஷமேரு என்று வேதநாயகம் பிள்ளையை யார் பெருமைப்படுத்தியிருப்பார்னா கோபாலகிருஷ்ண பாரதியார். ஆப்ஷன் டி டெல்லி. ஓகேங்களா? இப்போ 10 பாட்டு ஆராய்ச்சி மா ராசமாணிக்கம், கருப்பு மலர்கள் நா காமராசர். ஓகேங்களா? அதை வச்சு சொல்லிடலாம் பாம்பே. அடுத்து வானம் வசப்படம் 1 பிரபஞ்சன், சுகுண சுந்தரி மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. ஸோ 3, 4, 1, 2 பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி. உத்தம சோழன் 12 ஆண்டுகளாக நடத்தி வரும் இதழ் பேர் கிழக்கு வாசல் உதயம். ஆப்ஷன் டி கிழக்கு வாசல் உதயம். நண்பர்களே, இதோடு பார்த்திங்கன்னா 7 இயல் கிட்டத்தட்ட 70 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டட் ஆகிருக்கு. ஃபுல்லாகவே ஃப்ரீ டெஸ்ட்டு தான். சரிங்களா? ஸோ எல்லாருமே ரெகுலராக டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.